ஃபங்க்ஷன் வச்சது காரணமே வந்து பிஎஃப்எஃப்ஓ இல்லை விஷாலோ இந்த ஆடியோ ரிலீஸோ இல்லை. தம்பி ஆதியை அறிமுகப்படுத்துகிறோம், ஹிப்ஹாப் தமிழா ஆதியை அறிமுகப்படுத்துகிறோம். இவரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், ஒரு நல்ல முறையில் ஒரு கிராண்டாக அறிமுகப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சோம். இக்காலத்தில் வந்து வரலாறு என் பேரை சொல்றது ஒரு வேலை பண்ணியிருக்கேன் நான். ஹிப்ஹாப் தமிழா பெரிய ரேஞ்சுக்கு வர போறாரு. அவர் எந்த ரேஞ்சுக்கு போனாலும் அவர் அறிமுக படம் என்னாலதான்ட்டு அவர் சொல்லிதான் ஆகணும். வால் பையன் அடுத்த வருஷம் தான் இப்ப சொல்லிட்டே மாறிக்கிட்ட அடுத்த வருஷம் இவரோட ரேஞ்சே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சொன்ன நேரத்துக்கு அவரோட ஸ்டுடியோக்கு வெளியில எனக்கும் விஷாலுக்கு ஒரு சேர் போட்டு வச்சிட்டாரு. அண்ணா இனிமேல் நீங்க வந்து நான் வெயிட் பண்ணி தான் பாக்குறோம் நேத்தே சொல்லிட்டாப்ல. அடுத்த வருஷம் பெரிய ஆளாக போறாரு தம்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் தான். உண்மையிலேயே விஷால் வந்து வெரி ஹாப்பி வித் மியூசிக். ஏன்னா எனக்கு கால் பண்ணி வந்து கால் பண்ணி உன்னோட அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை ஹிப்ஹாப் தரம் வந்து செம்மையா போடுறாரு, வெரி ஹாப்பி மச்சி, அடுத்த படத்துல கண்டிப்பா நீ அவனை தான் சைன் பண்ணோம், செம்மையா கலக்கிட்டு இருக்காருன்னு வெரி ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா சொன்னாரு. வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர், ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துக்கு மியூசிக் சிட்டிங் செலவு வந்து 2500 ரூபாய். ராஜா அண்ணாமலைபுரம்ல தான் நடந்தது, பேங்காக்லயோ இல்லை ஸ்பெயின்லயோ எங்குமே நடக்கல. ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 2500 ரூபாயில 2300 ரூபாய் அவனே பஜ்ஜியும் சாப்பிட்டான் ஆதி. அந்த 200 ரூபாய்க்கு தான் நாங்கள் டீயும். அதுவும் கடைசி நேரத்தில் வந்து இப்போ லாஸ்ட் நான் சொன்ன சுந்தர் சார் பெல்லு சார் நீங்கள் 6 சாங் கொடுத்துட்டான், ஒரு சாங் பழகிக்கலாம், பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ பாருங்க அவன் கண்டிப்பாக வந்து நம்மளை உட்கார வச்சிருவான்னா கரெக்டாக பெல் அடிக்கும் போது சார் உங்களை உட்கார சொன்னார் அப்படின்ட்டு அவர் அசிஸ்டன்ட் சொன்னார். எது உட்கார சொல்கிறேன், நாங்கள் தான் அவர் அறிமுகப்படுத்தணும். சார் ரொம்ப பிஸியாக இருக்கார் மேலே அப்படின்னா. சரி ஃபார்ம் ஆயிட்டான் தம்பி, ரொம்ப கரெக்டாக ஃபார்ம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். அது இப்படியே இருந்திருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க, நிறைய இயக்குநர்கள் வருவாங்க. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துரு. தயவு செய்து வந்து நடிக்கிறதா இருந்தா கூட நீ 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கோ. ஆனா உன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள், உன்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் வந்து கண்டிப்பா வரணும். ஏன்னா இட் இஸ் கிஃப்ட் டு அ டைரக்டர். அப்படி ஒரு நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஐ தேங்க் ஹிம் ஃபார் இஸ். நான் அவர் எனக்கு நன்றி சொல்றதை விட நான் ஆதிக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஒரு அசெட் இந்த படத்துக்கு. கண்டிப்பா வந்து ஒரு தமிழ் சினிமா சொல்லும் போது புதுசா வந்தா அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை வரவேற்று கொடுத்து நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லும் போது, முதல் படத்துலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 சாங் நீங்க வந்து பாத்துருக்கீங்க. ஆனா எல்லா படத்துலயும் எத்தனையோ பாடல்கள் அவர் வந்து பாடியிருக்கிறாரு, ஒரு சாங் தவிர. பட் எல்லா பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக் as well as லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருக்காரு. And I think for the first film he is rocking. கண்டிப்பாக வந்து நாங்க எல்லாரும் பேசிக்கிறது வந்து இந்த படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் இன்னில இருந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் சார் கொஞ்சம் ஆதி சார் பாக்கணும், கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமா, யாருங்க சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க, நாங்க பிஸியா இருக்கோம், அந்த அளவுக்கு தான் நீங்க இருக்க போறீங்க. ஸோ அவங்க வந்து ஹிப்ஹாப் தமிழா சொல்றோம். பட் ஆதி, ஐ திங்க் யூ ஆர் த ராக்கிங் ஸ்டார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தமிழன் தான், ஆம்பளைங்கன்னா தமிழ் தாங்க. சரணம் பல்லவி பற்றி சொல்லணுமா? தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்க. அது இப்போல்லாம் ஸ்டுடியோவில் வந்து எம்டிசிடி கூட வாங்குறது இல்லை, ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் தான். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம். இதான் முதல் ஃபங்க்ஷன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஒரு 2 வருஷம் முன்னாடி வீட்டில் சண்டை போட்டு சென்னையில் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்தேன். ஆனால் ஒன்றுமே சாதிக்க முடியல. ஒரே பாட்டில் பெரிய ஆளாகலான்னு நினச்சேன், ஒன்றுமே நடக்கலை. திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ படிக்க திருப்பி சென்னை வந்தேன். அப்படியே எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன், அப்படியே ஜாலியாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் எதிர்பார்க்கல, ஒரு பாட்டு அதுவும் நெட்டில் லீக் ஆகி கிளப்ல மப்லன்னு அங்கேருந்து ஆரம்பிச்சு 2012 இதே சத்தியமில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஹிப்ஹாப் தமிழன் ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவோட பெஸ்ட் செல்லர் ஆஃப் 2012 ஃப்ளிப்கார்ட்டில் ரெக்கக்னேஷன்லாம் கிடச்சிது. அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் கின்னஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து என் ஃபேன்ஸ் தான் காரணம். ஸோ எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, சென்னையே தெரியாது. கோயம்புத்தூர்லேருந்து ஜாலியாக கிளம்பி வந்தேன். ஸோ இன்னைக்கு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க என்னோட ஃபேன்ஸ் தான். ஸோ நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக இல்லை. அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் அப்படின்னு சொன்னால் நான் இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்பாங்க, டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துடுறேன். ஸோ வந்து என்னோட ஹிப்ஹாப் தமிழான்னு சொன்னால் ஒருத்தர், ஏன்னா நான் என் பேர் ஆதி வீட்டில் தெரியக்கூடாதுன்னு ஆதிங்கிற பேர் ஹிப்ஹாப் தமிழான்னு மாற்றி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஹிப்ஹாப் தமிழால் மொத்தம் 2 பேர், என்னோட முதுகெலும்பு எல்லாமே அவன் தான். ஸோ நான் தமிழா தான். உண்மையான ஹிப்ஹாப் வந்து ஜீவா. ஏதாவது பேசுறியா? இல்லையா, பேச மாட்டேன். தனியா
இங்க வா, இங்க வரலாமே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து வாயிலே சூப்பரா வடை சுடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அவர் பேசினா மாத்திரம் போறாது, எங்களுக்காக ஏதாவது பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க 2 லைன் பாடுங்க. வட சுடுவன் இல்ல, ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா டிவி ரேடியோ எதுலயும் போட மாட்டாங்க. முதல் முறை எல்லாரும் கவர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியதெல்லாம் தெரிவிச்சிடலான்னு ஒரு இதுதான். பாடணுமா? கண்டிப்பா. இந்த பாட்டு ஒரு பாட்டு தான் இன்னும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. அது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு ரேப். Girl you like Jodiga, can I be a Syria? 6-pack coming soon, Pakaniyo Varia, Mutamunna Taria, Povo Mojalia, money in the bank like Vijay Malia, Deepika Padukone, Zama, telephone, Nakandikave Martin, Satyama Nambunga, Aishwarya Rai, I'll say bye, Pinayine Patini Solidi High, Superman, Spider-Man, Batman, He-Man, Ivargal Varisayila, Hip-Hop, Tamil and Superhero, baby let's go, London, Paris, Sydney, Tokyo, Mutamunna Tandalati, Nanu Vairamutte, Urukulla Kette Paranaga Konjekette, Satyama Tevayalonga Ponoda Satyana Vendam into Sonana Povenadi Sette.